கடந்த 2023ஆம் ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2024ஆம் ஆண்டுக்கான இபிஎஃப் லாப ஈவு இன்னும் சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று இரண்டாம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் நேற்று கூறினார். கடந்த ஆண்டு இரண்டாவது காலிறுதி ஆண்டு முடிய தொழிலாளர் சேமநிதி வாரியம் வலுவான செயல்திறனை கொண்டிருந்தது. எனவே இபிஎஃப் லாப ஈவு தொடர்பில் சந்தாதாரர்கள் மகிழ்ச்சியான செய்தியை எதிர்பார்க்கலாம் என அவர் கூறினார். கடந்த ஆண்டு இபிஎஃப் செயல்திறன் ஊக்கமூட்டும் வகையில் மிக சிறப்பாக இருந்தது. மூன்றாவது காலிறுதி ஆண்டு வரையில் அதன் முதலீட்டு வருமானம் 57.5 பில்லியன் ரிங்கெட்டாக பதிவானது. 2023ஆம் ஆண்டை விட கடந்த ஆண்டு அதன் செயல்திறன் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கிறது. நான்காவது காலிறுதி ஆண்டிலும் இது தொடரும். ஊக்கமூட்டும் வகையில் லாப ஈவு அமையும். ஆனால் லாப ஈவு விகிதம் பற்றி நான் கருத்துரைக்க முடியாது. அதற்கு காத்திருக்க வேண்டும். ஆனால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் என எதிர்பார்க்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். புத்ராஜயாவில் நிதியமைச்சு ஏற்பாடு செய்த ஆசியான் ஓட்டப் போட்டியை நிறைவு செய்து வைத்த பின் அவர் இதனை கூறினார். இபிஎஃப் கடந்த 2023ஆம் ஆண்டு சேமநிதிக்கு 5.5 விழுக்காடு லாப ஈவினை அறிவித்தது. 2022ஆம் ஆண்டு 5.35 விழுக்காட்டு லாப ஈவினை அது அறிவித்தது. 2023இல் ஷரியா இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 5.4 விழுக்காடு லாப ஈவு அறிவிக்கப்பட்டது. 2022இல் இது 4.75 விழுக்காடாக பதிவானது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.